हाय फ्रेंड्स अनबिन उलगम अनबिन நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். பாத்தீங்கனாலே தெரியும். சோ எம்மியான மோர் குழம்பு தான். இன்னைக்கு நான் வந்து இந்த ஒயிட் பம்ப்கின் சொல்வாங்கல்ல பூசணிக்காய். சோ அத போட்டு மோர் குழம்பு வச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்டி. இந்த மோர் குழம்பு வந்து நிறைய பேர் நிறைய விதமா வைப்பாங்க. நான் பிகினர்ஸ் வந்து ஈஸியா செய்யற மாதிரி within 15 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அதே சமயத்துல ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். சோ இந்த மோர் குழம்பு ரெசிபி தெரிஞ்சுக்கணும் அப்படினா நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்றைக்கி வந்து மோர் குழம்பு பார்க்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வந்து பூசணிக்காய் மோர் குழம்பு வைக்க போகிறேன். நீங்கள் வந்து வெண்டைக்காய் வைக்கலாம், பூசணிக்காயும் வைக்கலாம். பூசணிக்காய் வச்சு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைமுக்கு வந்து நம்ம நிறைய நீர்க்காய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ மோர் குழம்புலாம் வச்சு கொடுத்தா பசங்களுக்கும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லதும் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம வந்து மோர் குழம்பு பார்க்க போகிறோம். அந்த ஒயிட் பம்ப்கின் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த காய் வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரை வச்சுருக்கேன். ஸோ துவரை, அப்புறம் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சரிசி, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி இருக்கும்ல தனியா. ஸோ அந்த தனியா ப்ளஸ் அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 காஞ்ச மிளகா ப்ளஸ் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து எப்படி காரம் சேர்த்துப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். அதனால தான் வந்து இவ்வளோ மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வந்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஜீரகம் பொடியாக ஆட் பண்ண போகிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஜீரகம் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஜீரகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அந்த மாதிரி நீங்களும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 1/2 hour ஊறினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பருப்பெல்லாம் அப்போ தான் வந்து அரைக்கும் போது நேவும். அதனால் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 6 பேருக்கு வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால ஒரு புடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட ஒரு புடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே வந்து ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ஒரு துண்டு ஒரு இவ்வளோ அளவுக்கு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ அளவுக்கு வந்து இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, தோல் சேர்த்து. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நேவாக அரைச்சிக்கலாம். அது கூட வந்து இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். இப்படியே டைரெக்டாக சேர்க்குறத விட அதே மிக்ஸி ஜார் நம்ம அரைச்சோம்ல, அதில் இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே ஜார் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை கழுவலாம் வேணாம். நல்ல புளிப்பான தயிர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் 2 நாள் வச்சுருந்த தயிர் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த மோர் குழம்பு செய்யும்போது சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பில் நான் சொல்கிறேன். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். மோர் குழம்பு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வைப்பாங்க. பட் ஆனால் இது ரொம்பவே ஈஸி, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு மோர் வேணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 கப் அளவுக்கு நான் மோர் சேர்த்துக்கிறேன். இது நல்லாவே புளிப்பான மோர். ஸோ இந்த மாதிரி 2 கப் இது எடுத்துக்கலாம். மாதிரி 2 கப்பு மோர் எடுத்துக்கிட்டு இதையும் மிக்சியில் போட்டு ஒரே ஒரு 2 பல்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ அந்த மாதிரி நான் 2 பல்ஸ் அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா எப்படி அந்த பபிள்ஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மோர் அடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை அந்த பேஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மோரை பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட்லேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம மோர் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வச்சு தாளிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி. இந்த ஸ்டெப் மட்டும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பூசணிக்காய், அது அந்த சொன்ன ஒயிட் பம்ப்கின், அதை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி எடுத்து வேக வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சைஸுக்கு மொத்தமாக இருக்கட்டும், சீக்கிரமாக வெந்துடும் இது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. நான் இதிலே வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ வேக வைக்கும் போது கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்க வேணாம். நம்ம தாளிக்கும் போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேஸ்ட் ஆனால் வந்து நீங்கள் இதிலே கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வேக வச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஹீட் பண்ணிட்டேன். இதில் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்களும் வந்து தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது 2 வந்து நான் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நல்லா பொரியட்டும். கடுகும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டேன்.
இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வரும்போது நம்ம வந்து பூசணிக்காய் வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் இது கூட நான் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஜீரகம் அரைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அங்கங்கே வந்து அந்த பபிள்ஸ் வரப்போ வந்து நம்ம பூசணிக்காயை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ நீங்கள் உப்பே ஆட் பண்ணல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு லைட்டாக அந்த இடத்துல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம பூசணிக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பூசணிக்காயும் ஆட் பண்ணிட்டேன், பாருங்கள் தெரியும். ஸோ அவ்வளோதான், பூசணிக்காய் சேர்த்ததும் ஒரு 2 கொதி வரணும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைனா இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ 2 கொதி மட்டும் விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு வந்து பார்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து குழம்பு இப்போ வந்து இந்த அளவுக்கு தனியாக இருக்குல்ல, இது இன்னும் ஆற பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து பிளேட்க்கு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லிக்யூடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக வந்து நல்லா வந்து திக்காகிடும். ஸோ இதில் வந்து நம்ம அரிசி தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால வந்து இருக்க அது வந்து நல்லா திக்காகிடும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே டேஸ்டி, ஆனால் அதே சமயத்தில் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி. ரொம்பவே சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். செம்மையாக இருக்கும். சாப்பிடும்போது டக்குன்னு செஞ்சலாம். வித்தின் 15 மினிட்ஸில் வந்து இந்த மோர் குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இந்த டேஸ்டியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எப்போதுமே இங்கே கூட கணக்கில் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம்.